ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம KFC பக்கெட் சிக்கன் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 5K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுக்காக நான் பண்ண கேக் இது. இதுக்காக நான் 1 kg கேக் பேட்டரை 7 inch பேன்லையும் 6 inch பேன்லையும் போட்டு பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ரெண்டையும் லேயர் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு சுகர் சிரப் சோக் பண்ணி கனாஷ் போட்டு ஃபில் பண்ணுறேன். செவன் இன்ச் கேக்கெல்லாம் செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் 6 inch கேக்கை அது மேலே வைக்கிறேன். 6 inch கேக்கை கொஞ்சம் பெருசாக பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் அதுதான் நமக்கு பேஸாக இருக்க போகுது. க்ரம் கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம கார்வ் பண்ணி எடுத்துக்கலாம். பக்கெட் மாதிரி ஷேப் பண்ணணும் நம்ம கேக்கை. கார்வ் பண்ண பீசஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேக் பீஸும் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கனாச் போட்டு கேக் பாப் மிக்ஸ் மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு சப்பாத்தி டோ மாதிரி வர மாதிரி பார்த்துக்கலாம். இதுக்கு நான் ஒயிட் சாக்லேட் கனாச் தான் போட்டிருக்கேன். நீங்கள் டார்க் சாக்லேட் கனாச் வேணுனாலும் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால்ஸ் மாதிரி எடுத்து சிக்கன் லெக் பீஸ் மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். லெக் பீஸ் மாதிரி ஷேப் பண்ணும்போது நம்ம வந்து கரெக்டாக லெக் பீஸோட அதே சைஸுக்கு பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்ம மேலே வந்து கொஞ்சம் கூட கோட்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அப்போ ரொம்ப பெருசாகிடும். அதனால் கொஞ்சம் சின்னதாக நம்ம பண்ணி ஷேப் பண்ணி எடுத்துக்கணும். மேலே வந்து 4 inch கேக் கார்டு ஒன்று எடுத்திருக்கேன். அந்த கேக் கார்டில் கொஞ்சம் கனாஷ் தடவி அங்கே ஒட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஷேப் பண்ணி க்ரம் கோட் பண்ணினா நமக்கு பக்கெட் ஷேப் நல்லா வந்துடும். இந்த கேக் கார்டு எதுக்கு வைக்கிறோன்னா, நம்ம திருப்பியும் அந்த இப்போ லாஸ்ட்டில் அந்த பக்கெட்டை திருப்பி வைப்போம். அப்போ வந்து அதுக்கு பேஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக அந்த கேக் கார்டு அங்கே வைக்கிறோம். இப்போ க்ரம் கோட் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி அதுக்கப்புறம் மெயின் கோட் திருப்பி கொடுக்கலாம். நான் மெயின் கோட்டுமே ஒயிட்டில் தான் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா தான் லைட்டாக தான் வெளியே ஒரு தின் லேயர் தான் ரெட் கலர் கொடுக்குறேன். ஏன்னா ரொம்ப ரெட் கலர் வேண்டாம் அப்படின்றதுனால ஒரு மெயின் கோட்டை ஒயிட்லேயே ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட். அதுக்கப்புறம் ரெட் கலர் ரொம்ப தின்னாக கொடுக்குறேன். இப்போ கேக் ஃபுல்லாக ரெட் கலர் கனாச்சில் ஃப்ராஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதை அப்சைட் டவுனாக திருப்பி வச்சுக்கலாம். அந்த பக்கெட்டுக்கு உள்ளே வந்து கொஞ்சம் கேக்கை வந்து நான் ஸ்க்ரைப் பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா அந்த பக்கெட் மேலே அப்படியே சிக்கன் வச்சோன்னா மேலே நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்க்ரைப் பண்ணும்போது கொஞ்சம் உள்ள ஹாலோவாக இருக்க மாதிரி நமக்கு ஒரு இல்யூஷன் இருக்கும். அதுக்காக உள்ளே கொஞ்சம் ஸ்க்ரைப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதுலேயும் கவர் பண்ணிடுறேன் ரெட் கலர் போட்டு. இப்போ ஃபுல்லாக நீட்டாக பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் ஒயிட் கனாச்சில் ப்ரௌன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெட் கலரும் கனாச் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி ஒரு லைட் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் ஆக்கிட்டு இப்போ நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாம் பண்ணி வச்சோம்ல கேக் பாப் மிக்ஸை, அதில் வந்து இதை கோட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம வந்து ஃபாண்டன்ட் கவர் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் ஆர்டினரி கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்து நம்ம கையிலே க்ரஷ் பண்ணிவிட்டு அதில் இந்த கேக் பாப் மிக்ஸர் சிக்கன்லாம் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து கோட் பண்ணி எடுத்துட்டா நமக்கு சிக்கன் பீசஸ் அதெல்லாம் ரெடி ஆகிடும். இப்போ எல்லா பீஸும் கோட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போவே ஆல்மோஸ்ட் KFC சிக்கனோட அந்த ஷேடில் தான் இருந்தது. பட் நான் கொஞ்சம் கூட ஒரு ஆரஞ்சு கலரில் வேணும் அப்படின்றதுனால ஒரு ஆரஞ்சு கலரும் கொஞ்சம் ப்ரௌன் கலருக்கு கொக்கோ பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரௌன் கலரும் லைட்டாக டஸ்ட் பண்ணி விட்டுருக்கேன். இப்படி பண்ணுறதுனால கொஞ்சம் கூட ஒரு டெஃபினிஷன் இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஒயிட் ஃபாண்டன்ட் எடுத்து அதுக்கு மேலே அந்த பக்கெட்க்கு மேலே அந்த ரிம் மாதிரி வச்சுருக்கேன். இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாம் பக்கெட் மேலே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸையும் நான் ஃபாண்டன்ட்டில் தான் பண்ணியிருக்கேன்.
நடுவில் இருக்க கேப்ஸ்லலாம் நான் அந்த க்ரஷ் பண்ண கார்ன்ஃப்ளேக்ஸை போட்டு விடுறேன். இப்போ லோகோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்கிட்ட ஏற்கனவே KFC இது பாக்ஸ் இருந்துச்சு. அந்த பாக்ஸில் இந்த வேஃபர் பேப்பரில் தான் நான் இப்போது ட்ரேஸ் எடுக்கிறேன். இந்த எடிபிள் வேஃபர் பேப்பர் தான். அதில் அப்படியே ட்ரேஸ் எடுத்து அந்த வேஃபர் பேப்பரை ஒயிட் ஃபாண்டன்ட் மேலே ஸ்டிக் பண்ணி அதை தான் இதில் வச்சுருக்கேன். எடிபிள் பிரிண்ட் வேணும்னா நீங்கள் எடிபிள் பிரிண்ட் கூட எடுத்துக்கலாம். பட் நான் இப்படியே முடிச்சிட்டேன். ஒயிட் ஃபாண்டன்ட்டில் KFCன்ற லெட்டர்ஸ் கட் பண்ணிவிட்டு அதையும் ஒட்டியாச்சு. 5K சப்ஸ்கிரைபர்ஸுன்றதையும் கீழே ஒட்டியாச்சு. ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.